اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. عن ابن عباس رضي الله تعالى عنه قال: كان الناس ينصرفون في كل وجه، فقال رسول الله صلى الله عليه وسلم: لا ينفرن أحدا حتى يكون آخر عهده بالبيت. وقال النبي صلى الله عليه وسلم صدق رسول الله. அருமைக்குரிய சகோதரர்களே, பெரியவர்களே, ஹஜ்ஜுடைய விஷயங்களாக நாம் பார்த்து வந்து கொண்டிருக்கின்றோம். இறுதியாக ஒரு மனிதன் ஹஜ்ஜை முடித்து விட்டு விடைபெறக்கூடிய சமயங்களில் அப்பொழுது விடைபெறுவதற்காக வேண்டி ஒரு தவாப் செய்வார்கள். தவாபு வதா என்று சொல்வார்கள். இரண்டு தவாப்புகள் அவசியமான தவாப்பு. உம்ரா, அந்த உம்ரா அவசியமான ஒன்று. ஒன்று, காபாவை கண்டவுடனேயே அவர்கள் தவாப் செய்ய வேண்டும். இரண்டாவது, தவாப் வதா என்று சொல்லக்கூடிய காபாவை விட்டு இவர்கள் வெளியேறக்கூடிய சமயங்களில், முடிஞ்சு இவர்கள் விடைபெற்று வெளியே வரக்கூடிய சமயங்களில் அப்பொழுது இறுதியாக ஒரு தவாப் செய்வார்கள். இது அந்த உம்ராவுடைய இஹ்ராம் கட்டிட்டு என்ன உம்ராவுக்குரிய கிரிகைகள் என்னென்னலாம் இருக்கிறோ அது எல்லாம் அவர்கள் செய்து விட்டு வெளியேறார்கள். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கூறுகின்றார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் ஹஜ்ஜை முடித்ததும் மக்கள் பல்வேறு மூலைகளில் திரும்பி சென்று கொண்டிருந்தனர். இதை கண்ட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், ஹஜ் செய்த எவரும் இறையில்லம் காபாவை இறுதியாக சந்தித்து தவாபு செய்திடாமல் மக்காவில் இருந்து புறப்பட்டு சென்று விட வேண்டாம் என்று கூறினார்கள். அதனால்தான் இந்த தவாபை கண்டிப்பாக செய்து தீர வேண்டும். அப்படி ஒரு மனிதன் செய்யாம வந்துட்டான், பேக்கிங் பண்றதுல இந்த இதுல ஏதோ ஒரு அவசரத்துல அவன் செய்யாம வந்துட்டான் அப்படின்னா இங்கு வந்த உடனே குர்பானி கொடுக்கணும், அதுக்குரிய ஜியாவை கொடுக்கணும். உண்டு. அடுத்து என்னன்னா, இந்த தவாப்பு செய்யக்கூடிய தவாப்பில் ஒரே ஒரு விஷயம் மாறுதலாக வரும். எல்லா தவாப்பிற்கும் உள்ளே சென்று காபாவை தவாப் செய்துவிட்டு அவங்க வரப்ப சாதாரண திரும்பி வந்துருவாங்க. ஆனால் இந்த தவாப் செய்து முடித்து விட்டு மீண்டும் திரும்பி வெளியே வரக்கூடியவர்கள் காபாவை கண்டுகொண்டே பின்னாலே அப்படி நடந்து வரணும். வாசல் காபா தன்னுடைய கண்ணை விட்டு மறையும் வரை அவர்கள் திரும்பி வரணும். இந்த சமயத்துல இருக்கிற உண்மையில் ஹஜ்ஜிற்கு சென்றவர்கள் அந்த காபாவை கண்டவர்களுக்கு தெரியும். அங்கு இருந்து திரும்பி அந்த சமயத்துல வரையில் அவர்களுக்குரிய ஒரு கண்ணீர்கள் எங்கிருந்து கல் மனதில் படைத்தவர்களுக்கு கூட கண்ணீர்கள் என்பது அங்கு சுரக்க ஆரம்பித்து அந்த காபாவை விட்டு பிரிகின்றோம் என்றால் ஒரு தாயிடம் இருந்து கை குழந்தையை புடுங்கும் பொழுது எந்த அளவிற்கு கதறுமோ, குழந்தைகள் அழ ஆரம்பிக்குமோ, அது போன்ற ஒரு அழுகைகள் அங்கு தன்னுடைய தாயிடம் இருந்து குழந்தை வெளியேறுவது கொண்டு பிரிப்பது கொண்டு அந்த காபாவை விட்டு உண்மையில் இஹ்லாஸான முறைகளில் அல்லாஹ்வுடைய அந்த கட்டளைகளை நிறைவேற்றுவதற்காக வேண்டி போயிருந்தால், சிலர் போறாங்க பிசினஸ் உடைய மென்டாலிட்டிலே போவாங்க. அந்த பிசினஸ் உடைய மென்டாலிட்டிலே போகக்கூடியவங்களுக்கு அதனுடைய இந்த சுவைகள் எல்லாம் அவர்களுக்கு தெரியாது. சரி முடிஞ்சுங்க, சீக்கிரம் நாளைக்கு வந்துருவேன், இவர் அங்கிருந்து பேசிக்கிட்டே இருக்க, தவாப் செஞ்சுக்கிட்டே இருப்பாரு, நாளைக்கு வந்துருவேன் நாளைக்கு போய் அந்த இது பார்க்கணும், அந்த சிந்தனை தான் இருக்கும். அப்ப அந்த இதனுடைய விஷயம் அறியாது. இவர் வெளியே வருவாங்க. அந்த சமயத்துல இருக்கக்கூடிய சொல்லில் மாறாத அளவிற்கு துக்கத்தை அவர்களுடைய அந்த சூழ்நிலைகளை அறிவிப்பார். பிரியக்கூடிய சமயத்தில் கண்கள் இருந்து கண்ணீர்கள் தாரை தாரையாக வரும். இன்னும் சிலர்லாம் பார்த்தோம்னா ஓரளவு விட்டு அழக்கூடிய சூழ்நிலைகளே அந்த அளவுக்கு கல்வித்துல வந்திருக்காங்க. அப்ப இந்த தவாபை முடித்து விட்டு வரணும். சரி, இப்படி உள்ளவங்களுக்கு கண்டிப்பாக செய்யணும் கொள்ளணும்னு சொல்றோம்.
பெண்களுக்குரிய ஒரு சூழ்நிலைகள் ஒன்று இருக்கு. இந்த சமயத்தில் இவங்களுக்கு பெண்களுக்கு தொழக்கூடாத நாட்களாக ஆகிவிட்டது. இவர்களுக்கு அந்த தங்கடப்படக்கூடிய நாட்களாக ஆகிவிட்டது என்றால் என்ன செய்வது? இப்ப வெளிப்பட்டு வரணும், இந்த உம்ராவும் செய்யணும், இவர்களுக்கு சூழ்நிலை வந்துருச்சு அப்படின்னு இப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதுக்கு சொல்லியிருக்காங்க. அவர்களுடைய மனைவியர்கள் ஒருவருக்கு இதுபோல ஆன பொழுது அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீங்க என்ன செய்யுங்க, போங்க, தவாப் செய்ய வேண்டிய தேவையில்லை. இதற்காக நீங்க என்ன செய்ய வேண்டிய தேவையில்லை, ஜிஸியாவாக ஆடு குர்பானி கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை, உங்களுக்கு இதனால் தவறு கிடையாது, நீங்க விட்டு விடலாம் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள். எதை படித்தோமோ எதை கேட்டோமோ அதை விளங்கி நடக்கக்கூடிய நண்பாக்கியத்தை அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் தந்த அருள்வானாக. வாக்கு தாவனா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக வ நஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த வ நஸ்தக்ஃபிருக வ நதுபு இலைக். ஆமீன். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வ ஸலாமுன் அலல் முர்ஸலீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.